நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பலன் அப்பா உங்ககிட்ட இருந்து தான்ப்பா வந்திருக்கு. எங்க பலத்துல நாங்க அந்த மதில தாண்டல. எங்க பலத்துல அப்பா அந்த சேனைக்குள்ள பாய முடியல. எங்க பலத்துல அந்த எரிகோ அப்பா கோட்டையை தகர்த்த முடியல தகப்பனே. ஆனா உங்க பிரச்சனத்துல நாங்க உட்காரும் போது அப்பா உங்களை ஆராதிக்கும் போது உங்க நாமத்தை உயர்த்தும் போது அப்பா ராஜா நீங்க எங்களுக்காக அப்பா லார்ட் ஜீசஸ் அதை நீங்க செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட விசேஷம் அப்பா நீங்க எங்களோட இருக்கிறது தான்ப்பா விசேஷம். இந்த வாரம் பிரதர் கூட பேசிட்டு இருந்த ஒரு காரியம், எங்களோட பலன் அவரோட பிரச்சனத்துல தான். எங்களோட சந்தோஷம், the joy comes from the Lord. Joy of the Lord is our strength. உங்க பிரச்சனத்துல உட்காரும் போது தான் தகப்பனே எங்களோட பலன். நாங்க போகிற பாதையில கூட என்ன பாதை எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சிரிச்சு கொண்டே அப்பா நாங்க இருக்கிறோம்னா, ஒரு உற்சாகத்தோட இருக்கிறோம்னா அப்பா உங்களோட அப்பா சந்தோஷம் எங்களோட இருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவர் ஆராதிக்கலாமா? அப்பா எதனால நான் விசேஷித்தவன்னு அப்பா நான் தேடும் போது ராஜா நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க. அதுதான் அப்பா நாங்க பாக்குறோம். நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. உண்மை உயர்த்துக்கிறோம், உண்மை உயர்த்துக்கிறோம்ப்பா. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் அப்பா ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஆமென். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் அப்பா ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் அது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் தேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன் நம்பிக்கையோடு. என் தேவன் எல்லாம் என் ஏக்கம் சந்தோஷம் நான் காணுவேன். திரும்பவுமாய் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன்.
கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. எவன் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தகப்பனே, அப்பா எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. ஒரு நாள் கூட எங்களை கைவிடல தகப்பனே. நாங்க உங்க கையில இருந்து விலகி ஓட எவ்வளவு ட்ரை பண்ணோம். சில டைம் எங்க மாமிசத்துல அப்பா உதறி விட்டுட்டு அப்பா ப்ராடிகல் சன் மாதிரி எனக்கு தேவையானதை கொடுத்துருங்கப்பா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வீடு கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுப்பா, என்ன விட்டுருங்க. எத்தனையோ தாட்டி அப்பா உங்க கருத்துல இருந்து நாங்க ஓட ட்ரை பண்ணோம். வேற யாரா இருந்தாலும் எங்களை தேடி வந்திருக்க மாட்டாங்கப்பா. என் தேவன் அப்பா எங்க மேல வச்சிருக்கிற வைராக்கியத்துல, அந்த அன்புல, அநாதி ஸ்நேகத்துல, அன்பின் கயிற்றுனால இழுப்பேன்னு சொன்னீங்களே, நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நாங்க இருந்த வாழ்க்கை அப்பா ஒவ்வொருத்தங்க எங்களுக்கு தான்ப்பா தெரியும். எந்த சாக்கடையில இருந்தாலும் அப்பா, சேற்றுல இருந்தாலும் தகப்பன் நீங்க அன்பான கயிற்றுல நீங்க எங்களை இழுத்தீங்களே தகப்பனே. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாறாவையும் நீங்க தானப்பா தேனா மாற்றுவீங்க. நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துக்கிறோம். நீங்க நல்லவங்கப்பா. அப்பா லார்ட் ஜீசஸ், எங்க வாழ்க்கை மீதி இருக்கிற வாழ்க்கையில will proclaim that you are good. அப்பா நாங்க யாரை பார்த்தாலும் taste and see that the Lord is good ன்னு நாங்க அப்பா will proclaim. அப்பா எங்க வாழ்க்கையில செய்ததை நாங்க சொல்லி அப்பாவை ருசித்து பாருங்க. We love you daddy. அன்பு கூறுகிறோம் தகப்பனே. நீங்க நல்லவங்க ராஜா. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர்.
எங்க வாழ்க்கையில அப்பா நீங்க நிச்சயமா இருக்கிறீங்க. வேற எந்த அப்பா மனுஷங்க மாறினாலும், எந்த சிச்சுவேஷன் மாறினாலும் எங்களை அப்பா விட்டு விலகாத கர்த்தரா இருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோட ஆவிக்குரிய கண்களை அப்பா, எங்க ஆவிக்குரிய செவிகளை அப்பா உங்க வார்த்தையை கேட்க நீங்க திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. எத்தனை போராட்டம் வரும்போதெல்லாம் அப்பா தகப்பனே எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா அவர் சொல்றாரு என்னோட பலவீனத்துல என்னோட பலன்ல உன்னோட பலவீனத்துல என்னோட பலன் பூர்ணமா என்னோட கிருபை உனக்கு போதும். நம்ம பலத்துல ஏதோ செய்ய தேவையில்லை. எல்லா சூழ்நிலையத்திலையும் யோசிச்சு பார்க்கறது, அப்பா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்பா எனக்காக சில காரியங்களை செய்துட்டு இருக்கிறாரு. அதுதான் எனக்கு உற்சாகம். சோர்ந்து போற நேரத்தெல்லாம் அந்த நிச்சயத்தை பார்த்து யோசிச்சு we get encouraged. அப்பா அந்த நிச்சயத்தை அப்பா நோக்கி பார்க்கிறோம். அப்பா thank you Jesus, thank you அப்பா. எங்களோட இந்த பலவீனத்துல அப்பா அந்த நிச்சயத்தை பார்த்து நாங்க அப்பா உற்சாகப்படுத்திக்கிறோம்ப்பா. thank you Jesus. வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமில்லை. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமில்லை. பரிசுத்த சிந்தையுடன்
இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையுடன். இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே நான் என்று காண்பேனோ. சோத்திரம் அப்பா, நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக ஒரு அப்பா இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. இங்கே ஒரு நல்ல ஓட்டம் ஓடுறதுக்கு அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க. நீங்க உற்சாகப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. எப்பெல்லாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறோமோ அந்த நேரத்துலலாம் அப்பா you are the comforter அப்பா. நீங்க தான் தட்டி எழுப்பி திரும்ப ஓட வைக்கிறீங்க. பலவீன நேரத்துல நீங்க பலனாய் வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். மீதி உள்ள அப்பா எல்லா காரியங்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வார்த்தையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அது எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு பிரேமாவா ஒரு மண்ணாவா நீங்க பிட்டு தாங்கப்பா. எங்களோடு கூட இடைப்படுங்க. எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Hallelujah. Hallelujah. பரலோகமே என் சொந்தமே. Amen. அந்த நாள் எந்த நாள்ல அவர் நம்ம பார்க்கிற அன்னைக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்க போதுங்க. நான் கொஞ்ச நாளா சந்தோஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்க போறேன். அவன் எல்லா விதத்துலயுமே எப்ப ஒரு விஷயத்த நம்ம பேசுறோமோ அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா அநேக காரணம் நடக்கும். ஆனாலும் சோர்ந்து போக மாணவன் என்ன சொல்லிருக்காரு, நீ தொடர்ந்து அதே பேச அப்படின்ற. தொடர்ந்து அதே பேசுறேன். கண்டிப்பா நம்ம பார்க்கிற அந்த நாள்ல சந்தோஷமா இருக்கும். வார்த்தைக்கு நேராக போகும். நம்ம மத்தியில அங்கிள் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம வார்த்தைக்கு நேராக போவோம். அங்கிள், ஓவர் டு யூ அங்கிள். தேங்க்யூ. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் கூறிக்கொள்கின்றேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். உன்னதமான தேவனே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர்ப்பா, வாக்கு மாறாத தேவன். நீர் எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்படுகிறீங்க ராஜா. நீங்க பேசாம இருந்தா எங்க வாழ்க்கையில நாங்க ஆண்டவரே சோர்ந்து போயிடுவோம். நீங்க எங்களோடு கூட பேசிட்டே இருங்கப்பா. இப்பொழுது நீங்க எங்களோடு கூட நீங்க பேசுங்க. நீங்க பேச பேச எங்களுக்கு ஆறுதல், எங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம், சமாதானம். இப்பொழுது உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசி எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களிலே ஆரோக்கியமான உபதேசம் என்பதை குறித்தும், அதற்கு அடுத்த ஆரோக்கியமான அன்பு என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு ஆரோக்கியமான பொறுமை என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆரோக்கியம் என்றால் என்ன? நாம் ஏற்கனவே அதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோற்றத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுவதற்கு முன்பு இருந்த நிலைமை. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமே ஆனால், அந்த கனியை புசிப்பதற்கு முன்பு இருந்த நிலைமை அது ஆரோக்கியமான நிலைமை. என்றைக்கு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்களோ
அதற்கு பிறகு அவருடைய ஆன்மாவிலே ஆரோக்கியம் இல்லை, எல்லாமே சீர்கெட்டு விட்டது. இந்த ஆரோக்கியமான பொறுமையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஞான குழந்தையாகிய தீத்துவுக்கு எழுதின அந்த கடிதத்தில் என்ன சொல்லுகிறார்? தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகி இருக்கும்படி புத்தி சொல்லு. விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமாக இருக்கும்படி புத்தி சொல்லு. தன்னுடைய ஞான குழந்தைக்கு அருமையான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அருமையான மகனே, நீ சபை பொறுப்பிலே இருக்கின்றாய். உன் சபையிலே பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அதிலே அந்தந்த வயதிற்கு ஏற்றவனமாக நீ அவர்களுக்கு புத்தி சொல்லு, ஆலோசனை சொல்லு. உன்னுடைய சபையில இருக்கக்கூடிய முதிர் வயதுள்ள ஆண்களுக்கெல்லாம் நீ அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக புத்தி சொல்லி. எதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? விசுவாசத்திலே, அன்பிலே, பொறுமையிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி, ஜாக்கிரதையாக அவர்கள் இருக்கும்படி அவர்களுக்கு நீ புத்தி சொல்லு. இங்கே இந்த பொறுமையை, ஆரோக்கியமான இந்த பொறுமையை நாம் நாட வேண்டுமாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இங்கே இன்னொரு ஞான குழந்தைக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். தீமோத்தேயு அவருடைய ஞான குழந்தை. இந்த ஞான குழந்தைக்கு அவர் ஆலோசனை சொல்லும் போது, நீ இவைகளை விட்டு ஓடி. எவைகளை விட்டு ஓட வேண்டும்? அதற்கு முன் வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் மக்களுக்குள்ளாக அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை யாரெல்லாம் கேட்காமல் இருக்கிறார்களோ, அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பலவிதமான சுபாவங்களை குறித்து பட்டியலிடுகின்றார். நீயோ இவைகளை விட்டு ஓடி, அந்த தீய சுபாவங்கள் எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டு எதை சொல்லுகிறார்? நீ விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நாம் நாட வேண்டிய பல காரியங்கள் அதிலே இந்த பொறுமை. இந்த பொறுமை சரி. இந்த பொறுமையில ஆரோக்கியம்னா, ஆரோக்கியமான பொறுமைனா அது என்ன? பொதுவா ஆரோக்கியம்னா என்னங்கிறத சொல்லிட்டீங்க. ஆரோக்கியமான பொறுமைனா என்னங்க அப்படின்னா, அது முறுமுறுப்பு இல்லாதபடி உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருப்பது. முறுமுறுப்பு இல்லாதபடி என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது. எனக்குள்ள பல நேரங்கள்ல பல விதமான நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வரும் போதெல்லாம் எனக்குள்ள அப்படியே உள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளை, நாம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகினால எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த உணர்ச்சி பிழம்புகளை நான் வெளிப்படுத்தாமல் இருப்பது, அதுதான் ஆரோக்கியமான பொறுமை. ஆரோக்கியமான பொறுமை. இன்னும் ஒரு இதை சொல்லணும்னா, நான் வாகனத்தை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நமக்கு பின்னாடி வந்துகிட்ட ஒருத்தர் சடனா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு நம்முடைய ஃப்ரண்ட் வீல்ல உரசிட்டு போறது மாதிரி லெஃப்ட்ல கட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது வரைக்கும் இயல்பான மனநிலையில இருந்த நம்முடைய மனநிலையானது இப்பொழுது பாதிக்கப்படுகிறது. என்னுடைய சிந்தை மாறுகிறது. அப்ப நம்ம அறியாமலே பஸ் டயர் என்ன சொல்றோம்? முட்டாப்பையா நம்ம சொல்றது தானே. நான் நிறைய இடங்களை சொல்லி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாத அந்த மகன் ஏன் இவ்வளவு கிராஸ் பண்ணி போறான் அப்படிங்கும் போது நான் பொறுமை இழந்துறேன். அப்ப என்னுடைய பொறுமைக்குள்ள ஆரோக்கியம் இல்லை. எல்லாருக்குள்ளயும் பொறுமை இருக்குது, ஆனா அந்த பொறுமையில ஆரோக்கியம் இல்லை. இப்ப இந்த பொறுமைக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க? துன்பத்தை சகிக்கக்கூடிய திறன்.
அதுதாங்க பொறுமை. பொறுமை என்பதற்கு கொடுக்கப்படுகிற விளக்கம் என்ன? துன்பத்தை சகிக்கும் திறன். பல நேரங்களில் நாம உபத்திரப்படுகிறோம், பல துன்பங்களை சந்திக்கும் போதெல்லாம் முதல்ல நமக்குள்ளாக வருவது, ஏன் மற்றவர்களுக்கு இல்லையே, கர்த்தரை அறியாத மக்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இல்லையே, கர்த்தரை அதிகமாக நேசிக்கிற எனக்கே இந்த உபத்திரவம் என்று வரும்போது, நான் என்னுடைய சிந்தையிலே அடுத்த சாத்தான் என்ன களையை விதைக்கிறான்? ஒரு முறுமுறுப்பை உண்டாக்குகின்றான். அந்த முறுமுறுப்பு முதலாவது உண்டான உடனே எனக்குள்ளாக இருக்கின்ற சகிப்பு தன்மை எல்லாம் அற்று போய் விடுகிறது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறேன். அப்ப என்னுடைய இந்த பொறுமை என்பது துன்பத்தை சகிக்கக்கூடிய திறன். இன்னொரு காரியமும் சொல்றாங்க, கடினமான ஒன்றை செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வது. கடினமான ஒன்றை செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வது. இப்ப என்னுடைய அந்த வாகனத்தை கிராஸ் பண்ணும்போது நான் ஒரு வேளை கோபப்பட்டு நான் அவரை திட்டுறேன். ஆனா அப்படி நான் செஞ்சிருக்க கூடாதுன்னு, அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன். என்னுடைய எமோஷனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப கடினமாகி தோன்றுகிற ஒன்றை நான் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த கோபத்தை அடக்கி நான் சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு என்னை காத்துக் கொள்வதற்கும் நான் தொடர்ந்து முயற்சி செய்கிறேன் இல்லையா, அதுதான், அதற்கு பெயர் தான் பொறுமை. இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, ஒருவரை பிறரிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடிய தனிப்பண்பு. நான் பொறுமைசாலி அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அந்த பொறுமை அப்படிங்கிற கேரக்டர், அந்த தனி பண்பு, அது மற்றவர்களிடத்திலே இருந்து என்னை வேறுபடுத்தி காண்பிக்க வேண்டும். இவன் பொறுமைசாலிதான் என்பதை அங்கே நான் வேறுபடுத்தி காண்பிக்க வேண்டும். இதுதான் பொதுவாக பொறுமை என்பதும். ஏன் இதை குறித்து சொல்லுகிறேன்னா, இந்த ஆரோக்கியம் இல்லாத பொறுமை அப்படின்னு சொல்லும்போது, எதனால என்னுடைய ஆரோக்கியம், இந்த பொறுமையில இருந்த ஆரோக்கியம் ஏன் அது கெட்டு போனது என்பதை குறித்துதான் நாம தொடர்ச்சியா பார்க்க போறோம். சரி, இந்த பொறுமையை யார் கொடுப்பது? எனக்குள்ள பொறுமை இருக்குது அப்படின்னா அந்த பொறுமையை எனக்கு யாரு கொடுத்தா? வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் வசனங்கள் 5, 6. ரோமர் 15. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. இங்க என்ன தெளிவா சொல்லிட்டார்? பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். அப்ப இந்த பொறுமைய நமக்கு கொடுப்பது ஆண்டவர். அவர்தான் நமக்குள்ளாக அந்த பொறுமையை கொடுக்கிறார். அந்த சில நேரங்கள்ல அந்த பொறுமையானது அது சுகவீனப்பட்டு விடுகிறது. சில வைரஸ் அந்த பொறுமைக்குள்ள நான் பிரச்சனைகளை சந்திக்கின்றேன், சில உபத்திரவங்களை சந்திக்கின்றேன், துன்பங்களை சந்திக்கும் போதெல்லாம் என்னுடைய பொறுமை அது பாதிக்கப்படுகிறது. ஏதோ சில தொற்று கிருமிகள் என்னுடைய பொறுமையை பாதிக்கின்றது. பாதிக்கும் போது நான் அந்த என்னுடைய பொறுமையானது ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறது. ஆரோக்கியமாக இருந்த அந்த பொறுமை இப்ப ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறது. எந்த சூழ்நிலையில? சோதனைகள், பிரச்சனைகளை நான் சந்திக்கும் போதெல்லாம் நாம் தேவன் கொடுத்த அந்த பொறுமையை நாம் இயேசு கிறிஸ்துவினாலே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. இன்னொன்னு, இந்த பொறுமையை கொடுப்பது தான் அதே 15வது அதிகாரத்திலே 4வது வசனம். தேவ சித்தத்தினால் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பொறுமையை கொடுப்பது தேவன் என்றும் அதே ரோமர் நிருபத்திலே நாம் பார்த்தோம். இப்ப அந்த பொறுமையை கொடுப்பது தேவனுடைய வசனம் கொடுக்கின்றதாம். அப்ப
என்னுடைய பல நேரங்கள்ல இப்ப நம்ம சுகவீனமா இருக்கிறோம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம், சிகிச்சை பெற்றுட்டு சுகம் கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். இப்ப நம்மளை பாக்குறதுக்கு நண்பர்கள் வந்து கேக்குறாங்க, நல்லா இருக்கீங்களா, சுகமாயிருச்சு, ஆனா பலனே இல்லாத மாதிரி இருக்குது சொல்றோம் இல்லையா? ஏன்? எனக்குள்ள இருந்த அந்த பொறுமை, ஆரோக்கியமான அந்த பொறுமை இப்ப ஆரோக்கியத்தை இழந்துருச்சு, அது சுகமீனப்பட்டுருச்சு. இப்ப சுகம் கொடுத்துட்டார், சுகம் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு பலன் இல்ல. அந்த பொறுமையில இப்ப ஆரோக்கியம் வந்துருச்சு, ஆனா பலன் இல்ல. சுகத்தை பெற்றுட்டேன், சுகவீனம் ஆயிருச்சு அந்த பொறுமை, இப்ப சுகத்தை பெற்றுட்டேன், ஆனா பலன் இல்ல. அந்த பலனை கொடுக்கிறது தேவனுடைய வசனம். அந்த ஆரோக்கியத்தை இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்தது மட்டும் இல்ல, நான் வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்க 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 அந்த நான் இழந்து போன பலனை அது திரும்ப எனக்கு கொடுக்கிறதா. வேத வசனம் நான் அந்த பொறுமையில சுகத்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகும் பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த பலனை கொடுப்பதற்கு தேவனுடைய வசனத்தை எந்த அளவிற்கு நாம் அதிகமாக திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டே இருக்கிறோமோ, அந்த தேவ வசனம் நமக்கு அந்த பொறுமையையும் அந்த பொறுமையோடு கூட சேர்ந்த அந்த பலனையும் நமக்கு கொடுக்கின்றது. ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 3:4. ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப உபத்திரவம் தான் பொறுமையை நமக்கு உண்டாக்குகிறதா? என்னங்க இது? ஆமா, உபத்திரவமே இல்லாம நான் ரொம்ப பொறுமைசாலிங்க, நான் ரொம்ப பொறுமைசாலிங்க, அதுல என்ன பெருமை இருக்குது? உபத்திரவமே இல்லை, துன்பமே இல்லை, எதுவுமே இல்லை, நான் பொறுமையா இருக்கிறேன், என் பொறுமையை காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா என்னுடைய பொறுமையை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு, சோதிப்பதற்கு எனக்குள்ளாக உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரும்போதுதான் அந்த பொறுமை எனக்குள்ள உண்டாகிறதா. அப்ப உபத்திரவம் தான் என்னுடைய பொறுமையை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. அது வரைக்கும் உபத்திரவம், அந்த பொறுமை எனக்குள்ளதான் இருக்குது. காலம் வரும்போது அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தையை எப்படி வெளிப்படுத்துகிறோமோ, அதே போல எனக்குள்ள இருக்கிற பொறுமை, அந்த பொறுமை இந்த உபத்திரவத்தின் மூலமாக நான் குழந்தையை பெற்றெடுக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய உபத்திரவம் உண்டு பெண்களுக்கு. ஆனா அந்த உபத்திரவத்து மத்தியில அது அருமையான அந்த குழந்தையை அது பெற்றெடுப்பதை போல உபத்திரவம் தான் எனக்குள்ளாக பொறுமையை உண்டாக்கி அதை வெளிப்படுத்துகிறது. அப்ப உபத்திரவப்படுவது நல்லது. உபத்திரவத்தினாலே நான் பொறுமையை காத்து கொள்ளுகிறேன். பொறுமை எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. அந்த பொறுமைய நான் வெளிப்படுத்துவதற்கு உபத்திரவம் அவசியம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இப்ப யாருக்கு பொறுமை இல்லையா? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார், என் கண்கள் காண போகிறது. ஆனா இப்ப காணாதவைகளினால நான் காணாததை நம்புறேன். பரலோகம் இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. பரலோகம் எப்படி இருக்கு தெரியாது, ஆனா அந்த பரலோகத்தை நான் நம்புறேன். ஆண்டவர் அங்கிருந்து மறுபடியும் வரப்போகிறார்.
அந்த பரலோகத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போகிறார். ஆகினாலே நான் காணாததை நம்புவேனே ஆகில் அது வருகிறதற்காக நான் பொறுமையோடு காத்திருப்பேன். அதுதாங்க அந்த பொறுமை. நான் எதை காணாததை நம்பும் போது பல காரியங்கள் நம்ம கண்ணுக்கு பார்க்க முடிகிறது இல்லை. விசுவாசத்தினாலேதான் அதையெல்லாம் நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். பல காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கின்றன. நமக்கு ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், அது நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஆனா அதை நான் நம்பிக்கையோடு கூட அந்த வீட்டிற்காக நான் காத்திருக்கிறேன். எப்படி? நான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன். அப்ப நான் பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது என் நம்பிக்கை வீண் போவது இல்லை. நான் எதை நம்பினேனோ அதை நான் பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது அதை பெற்றுக்கொள்கிறேன் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கின்ற விசுவாசம் எனக்குள்ளே அது உருவாகிவிட்டது. சரி, இப்ப இந்த பொறுமைக்கு ஏதாவது ஒரு உதாரணம் காமிக்கணும் இல்லையா? ஆரோக்கியமான பொறுமைக்கு எது உதாரணம்? அப்படி ஏதாவது சொன்னாதானே நம்ம நம்புவோம். ஏன்னா இன்னைக்கு எது கேட்டாலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்குள்ள நிறைய இருக்குது. அப்ப ஆரோக்கியமான பொறுமைக்கு ஒரு நல்ல உதாரணத்தை காமிங்க அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். ஏசாயா 53:7. ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் தைக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசு கிறிஸ்து தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆரோக்கியமான பொறுமை யாருக்கிட்ட இருக்குது? ஏன்னா இப்ப நம்ம சில காரியங்களை பார்த்தாதான் நம்ப முடியும். சோ இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சாதான் நம்ம நம்புவோம். நல்ல எக்ஸாம்பிள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சொல்லப்படுகிறதை போல அடிக்கப்படுவதற்காக கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தார். அவர் நொறுக்கப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார். ஆனாலும் அவர் ஒன்றுமே பேசவில்லை. அதுதாங்க ஆரோக்கியமான பொறுமை. அவர் முறுமுறுக்கல, அவர் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல, வாயை திறந்து எதுவும் பேசல. நமக்கு இந்த ஆரோக்கியமான பொறுமைக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட காணப்பட்டுச்சு இல்லையா? முறுமுறுப்பு இல்லாதபடி சகித்தாரே, அந்த சகிப்பு தன்மைதான். அதுதான் ஆரோக்கியமான பொறுமை. ஆரோக்கியமான பொறுமை. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. யாருடைய பொறுமைக்கு நேரா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏசாயா 53:7. அந்த ஆரோக்கியமான பொறுமையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரே, வாழ்ந்து காண்பித்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமைக்கு நேராக நடத்தப்படுவோமாக. என்ன இருக்கிற அந்த ஆரோக்கியமான பொறுமை யாருக்கிட்ட இருக்குதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அது இயேசு கிறிஸ்து கிட்டதான் இருக்குது. அவருதான் அந்த ஆரோக்கியமான பொறுமைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனால இப்ப அந்த ஆரோக்கியமான பொறுமைக்கு சொந்தக்காரராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நடத்தப்படுவோமாக. அப்ப இதை நான் பெற்றுக்கொள்ளணும்னா எங்கதான் போகணும்? பொறுமையை கொடுத்தது தேவன், வசனம். இப்ப அந்த பொறுமைக்கு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற விரும்புகிற நாம், அவருடைய அடிச்சுவட்டிலே பின்பற்ற விரும்புகிற நாம்
அந்த ஆரோக்கியமான பொறுமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே, ஒரு நாள் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்ப்பா, உங்ககிட்ட வந்தேன், உங்க ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால கழுவி என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரித்து என்ன உங்க பிள்ளையாக ஏற்றுக்கொண்டுட்டீங்க. நான் ஆண்டவரே, என்கிட்ட கொஞ்சம் பொறுமை குறைஞ்சு போச்சு, என் பொறுமையில ஆரோக்கியம் இல்லப்பா. அந்த ஆரோக்கியமான பொறுமையை பெற்றுக்கொள்வதற்கு உங்ககிட்ட வர்றேன் ஆண்டவரே. ஆமன் பாலவர்களே, அவர்கிட்டதான் அந்த பொறுமை, ஆரோக்கியமான பொறுமை அவர்கிட்ட இருக்கிறதுனால, அவருக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளாகவும் இருக்க கடவுது. அந்த சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை பின்பற்றி போகிற நாம், அவருடைய அடிச்சுவட்டிலை பின்பற்ற விரும்புகிற நாம், அந்த ஆரோக்கியமான பொறுமையை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனம். 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். 19 வசனத்தை சொல்றார், அநியாயமாய், அதாவது தேவன் பேர் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரதியாக இருக்கிறோம். சோ தேவன் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரியமான காரியமா. இப்ப நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்கும் போது, தீமை செய்து நான் பாடுகள் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் நான் பொறுமையாக இருப்பதில்லை. அதுல ஆண்டவருக்கு எந்த விதத்துல பிரியம் இல்லை. நான் நன்மை செஞ்சேன், நான் சுவிசேஷத்தை சொன்னேன், மக்களுக்கு தேவனுடைய அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை சொன்னேன், ஆகையினால நான் இப்பொழுது உபத்திரவப்படுகிறேன். வட மாநிலங்களில நிறைய செய்தி நமக்கு வந்துட்டே இருக்குது. அவங்க சத்தியத்தின் நிமித்தமாக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தமாக பாடுகள், அடி, வேதனை, இரத்த காயங்கள், சிறை தண்டனை, இதெல்லாம் அவங்க பொறுமையோடு கூட சகித்து கொண்டிருக்கிறாங்களே, இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அவங்க சகிக்கிற அந்த பொறுமை ஆண்டவருக்கு பிரியம். அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அப்ப நான் நன்மை செய்து பாடுபடும் போது அதை பொறுமையோடு கூட சகித்தால் அதுங்கதான் ஆரோக்கியமான பொறுமை இருக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 3-4. யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 3-4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. நீங்கள் பூரணமும் நிறைவுள்ளவர்களுமா இருக்கும்படிக்கு. அப்ப எனக்குள்ள அந்த ஆரோக்கியமான பொறுமை இல்லைன்னு சொன்னா நான் பூரண புருஷன் இல்லையா, ஒரு பூரண மனுஷி இல்லையா? இப்ப இந்த ஆரோக்கியமான பொறுமை எனக்குள்ள இருக்கும் போதுதான் அது ஒரு பூரணத்திற்கு நேராக என்னை வழி நடத்துகின்றது. இப்ப நான் என்னை குறித்து நல்ல ஒரு மதிப்பு சமுதாயத்துல இருக்கு. ஆனா ஒரு இடத்துல நான் கோவப்பட்டு பஸ்ட் ஆகி என்னுடைய உணர்ச்சிகளை பூரா வெளிப்படுத்திட்டேன். அப்ப என்ன பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, இவரா இப்படி பேசிட்டாரு, இவரா இப்படி கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பூரணத்தை நான் இழந்துட்டேனா? என்னுடைய பூரண புருஷன் என்னை குறித்து அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு மதிப்பு குறைந்து போயிடுச்சு இல்லையா? இப்ப நான் பூரண மனுஷனாக நிறைவுள்ளவனாக இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையும் எனக்குள்ள பூரண கிரியை நடப்பிக்கிறாங்க. அது பூரண கிரியை நடப்பிக்கும் போதுதான் அது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுது, பலனையும் பெற்றுக்கொள்ளுது. இழந்து போயிடுச்சு இல்லையா? ஒரு நேரத்துல சுகத்தை பெற்றுக்கிச்சு,
அதற்கு பிறகு பலனையும் கொடுக்குது. அதுதான் இந்த பொறுமையானது பூரண கிரியை செய்கிறது. அதுதாங்க ஆரோக்கியமான பொறுமை. எனக்குள்ள அந்த ஆரோக்கியமான பொறுமை இருக்கும் போது அது எனக்குள்ள ஒரு பயங்கரமான பூரணமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்குது. என்னைய சும்மா இருக்க அது ஒட்டுறது இல்ல, என்னை புடமிட்டு கொண்டே இருக்கிறதா, இன்னும் ஒரு பூரண மனுஷனாக மாற்றிக்கொண்டே இருக்கிறதா. அதைத்தான் அந்த ஆரோக்கியமான பொறுமை செய்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:4. 2 தெசலோனிக்கேயர் 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். யாருக்குள்ள இந்த ஆரோக்கியமான பொறுமையை வெளிப்படுத்துறோமோ, இங்க பாருங்க, ஊழியக்காரர் சொல்றாரு, நாங்களே தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். யார? இந்த ஆரோக்கியமான பொறுமையை யார் வெளிப்படுத்துறாங்களோ அவர்களை தேவனுடைய சபையில நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? சோ எனக்குள்ள அந்த ஆரோக்கியமான பொறுமை இருக்கும் போது நான் சபையிலே மேன்மைப்படுத்தப்படுகிறேன். ரோமர் 12:12. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாக தரித்திருங்கள். ஓகே, இப்ப லூக்கா 21:19 வாசிப்போம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, பொறுமை நமக்குள்ள பூர்ண கிரியை செய்யுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, சிந்திச்சோம் பாத்தீங்களா? இங்க என்ன சொல்றாரு? உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். நம்ம பொறுமைன்னு வாசிக்கிற இடத்துல போறாம ஆரோக்கியமான பொறுமை அப்படின்னே நம்ம சேர்த்து வாசிப்போம். உங்களுடைய ஆரோக்கியமான பொறுமையினாலே உங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4:23 என்ன சொல்லிச்சு? உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள், அப்பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். இருதயத்தை எல்லா காவலோடு காத்து கொள்ளுங்கன்னு சொன்னார் இல்லையா? அது என்ன காவல்? அங்க அந்த பொறுமைங்கிறதா காவல். சோ உங்க இருதயத்தை பொறுமையினாலே, உங்களுடைய ஆத்மாவை பொறுமையினாலே காத்து கொள்ளுங்க. அப்போ பொறுமை என்னுடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு ஒரு ஷீல்டு போல இருக்குதான். ஏன்னா என்னுடைய ஆத்மாவை சேதப்படுத்துவதற்கு பல விதத்துல பிசாசானவன் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனா இங்க பொறுமையினாலே உங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள். அப்ப இந்த பொறுமை, இந்த ஆரோக்கியமான பொறுமை எந்த அளவுக்கு நமக்கு அவசியம் என்பதை இங்க தேவன் அருமையாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். சரி, இப்ப எதற்கெல்லாம் பொறுமை அவசியம் நம்ம பார்த்தோம். பொறுமையை கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம். ஆரோக்கியமான பொறுமை என்னென்னலாம் செய்யுதுங்கிறத பார்த்தோம். எதற்கெல்லாம் பொறுமை அவசியம் வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இப்ப பொறுமை எதுக்கு அவசியமாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமை அவசியம். நிறைய வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் பண்றாரு இல்லையா? நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா? சோ அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பொறுமை அவசியம். இப்ப இத நமக்கு ஒரு ஆபிராம இதுக்கு எடுத்துக்கிறோம் அவரை. சரி, இதுல ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 1-4 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இப்ப இவருக்கு பேர் ஆபிராம் இல்லையா? ஆபிராமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், ஆரானை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போவோம். அப்படி ஆரானை விட்டு அவர் புறப்பட்டு வரும்போது அவரு வாக்கு பண்ணிட்டாரு. 2வது வசனத்திலயும் 3வது வசனத்திலயும் உன்னை நான் எப்படி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணிட்டாரு. இப்ப அவருக்கு வயசு 75 ஆச்சா. இப்ப ஆண்டவருடைய இன்னும் அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்றாரு? 15வது அதிகாரத்துல 3:3 இருந்து 5 வரைக்கும். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அங்க சொல்லும் போது என்ன சொன்னாரு? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. பெரிய அப்படின்னா என்ன அளவு? வெளியே கூட்டு வந்து காமிக்கிறாரு. வானத்து நட்சத்திரத்தை பாரு, என்ன கூடுமா? உன்னால் என்ன முடியாத அளவுக்கு உன் ஜாதியை வந்து பெரிய ஜாதி ஆக்குவேன். இது வாக்கு தத்துவம். 15வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. இப்ப ஆதியாகமம் 16 வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். ஆரானை விட்டு புறப்படும் போது அவருக்கு வயசு எத்தனை? 75. இப்ப இஸ்மவேல் பிறக்கும் போது வயசு எத்தனை? ஆபிரகாமுக்கு 86. அப்ப இவருக்கு 85 வயசு இருக்கும் போதுதான் ஆகார் கருவுற்று இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்ப இவரு இந்த 75 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் ஏறக்குறைய 10 வருஷம் பொறுமையோடு கூட இருந்தார். எதுக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு 10 வருஷம் பொறுமையோடு கூட இருந்தார். இப்ப இந்த பொறுமைக்குள்ள ஒரு வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு. எப்படி அட்டாக் ஆகுது? அந்த 16வது வசனத்துல வந்து 3ல இருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 16:3 இருந்து. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாம் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கும் மறுமனை ஆட்டியாக கொடுத்தாள். அடுத்த 4. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பத்தறிந்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது என் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். தன் நாச்சியாரை. இப்ப 10 வருஷம் பொறுமையோடு கூட காத்திருந்தாரு. 75ல இருந்து 85 வயசு வரைக்கும். இப்ப இந்த வைரஸ் யார் மூலம் வருது பாத்தீங்களா? தன்னுடைய மனைவி மூலமாகவே அந்த வைரஸ் இவரை அட்டாக் ஆகுது. அந்த பொறுமைய இப்போ ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணிடுச்சு. அந்த வைரஸ் அட்டாக் பண்ண உடனே இவர் அதுக்கு ஈல்ட் ஆயிட்டார். அப்ப என்ன ஆச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிராம் பொறுமையை இழந்து விட்டார். பொறுமையை இழந்து விட்டார். அந்த பொறுமைக்குள்ள இருந்த ஆரோக்கியம் இப்ப கெட்டு போச்சு. இந்த கெட்டுப்போன அந்த ஆரோக்கியமற்ற பொறுமையோடு கூட ஆகாரை சேர்ந்தபடியினாலேதான் இன்றைக்கு நம்ம துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இல்லையா? ஏன்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத 10 வருஷம் பொறுமையோடு கூட இருந்த இந்த மனுஷன் ஆபிராம்
தன்னுடைய 85வது வயசுல அந்த ஆரோக்கியமான பொறுமைய இழந்துட்டாரு. அந்த ஆரோக்கியம் இல்லாத பொறுமையின் சூழ்நிலையிலே பிறந்தவன் தான் இஸ்மவேல். ஒரு வைரஸ் அட்டாக் பண்ண நிலைமையில பிறந்தவன் தான் இஸ்மவேல். ஆகையினாலதான் இன்றைக்கு வரைக்கும் நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையை இழந்து விட்ட ஆபிராம். அப்புறம் தான் அவர் ஆபிரகாம்னு பேரை மாத்துறாரு. அது அப்ப அடுத்த அதிகாரத்துல வருது. அப்ப இந்த நல்ல ஒரு பேர் வாங்கினவர், விசுவாசிகளின் தகப்பன்னு டிகிரியே வாங்கினவர், டாக்டரேட் பண்ணவர். ஆனா அவருக்கு தான் இந்த பொறுமையில ஆரோக்கியத்தை இழந்து விட்டார். ஆரோக்கியமில்லாத பொறுமை. அப்ப நமக்கு தேவை என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். பொறுமை அவசியம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நற்பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக அவங்க கர்த்தரின் வருகைக்கு காத்திருப்பவன் நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே பொறுமை அவசியம். கர்த்தரின் வருகைக்கு காத்திருப்பதற்கு பொறுமை அவசியம். இப்ப நம்முடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பெரிய கிஃப்டோட கூட வர்றேன்ப்பா, நீ விரும்புகிற அந்த காரை உனக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு நான் வர்றேன், அதனால நீ வெயிட் பண்ணு சொல்லிட்டாரு. இப்ப வரப்போகிற நண்பர் அவர் சும்மா வரல, ஒரு பெரிய கிஃப்டோட கூட வர்றாரு. அப்ப அந்த நண்பன் வர்றதுக்கு நாம போய் காத்திருக்கிறோம். அவர் சொன்ன நேரம் தவறிடுச்சு, கடந்து போகுது, மணிக்கணக்கு ஆகுது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகுது. பொறுமை இருந்தோம், அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. கடைசி என்ன சொல்றோம்? இவன் எப்பவுமே இப்படித்தான் சொல்லுவான், சொன்னபடி சரியானபடிக்கு செய்ய மாட்டான். முறுமுறுத்துறோமா? ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு அந்த நண்பர் வர்றார், காரையும் கொண்டுட்டு வர்றார். இப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் அந்த காரை பெற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்குமா இருக்காதா? இவ்வளவு நல்ல ஒரு நண்பனை நான் முறுமுறுத்துட்டேனே, நான் விரும்பின ஒரு பெரிய பரிசோடு கூட வருகிறாரே, வர நண்பனுக்காக நான் காத்திருக்க தவறிவிட்டேன், பொறுமையை இழந்து விட்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறேன் என்று சொன்னவர் போயிருக்கிறார். அவர் வரும்போது நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு அந்த உன்னதத்திற்கு கொண்டு போக போகிறாராம். ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு, நம்மை ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு போக போகிறார். அவர் வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை அவசியம். கர்த்தருடைய வருகைக்காக நான் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குங்க. சிலருக்கு 100 மீட்டர் டேஷா இருக்கும், அவர் அதுலதான் எக்ஸ்பர்ட். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அவரை போய் 400 மீட்டருக்கு அவரை பயிற்சி பண்ண மாட்டாங்க. அல்லது
1500 மீட்டர்ஸுக்கு பயிற்சி பண்ண மாட்டாங்க. அவருக்கு நியமித்த ஓட்டம் 100 மீட்டர். அதே போல 200 மீட்டர் அது இன்னொருவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். 400 மீட்டர் வேறொருவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். இப்ப நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். சோ நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல நாம நம்முடைய லக்கு என்னவா? அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் அங்க இருக்குது. இயேசுவை நோக்கி. ஏன்? அவர்தான் எனக்கு கிஃப்ட வச்சுட்டு ரெடியா இருக்கிறாரு. கிஃப்ட வச்சுட்டு ரெடியா இருக்கிறாரு. நான் அவரை நோக்கி ஓடுறேன். அப்ப நான் ஓடுகிற எனக்கு நியமித்திருக்க அந்த ஓட்டத்துல எனக்கு பொறுமை அவசியம். ஏன்? என்னுடைய லக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன்? பொறுமைக்கு அவர்தான் முன் உதாரணம். சோ அவரை நோக்கி அவர் வச்சிருக்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி ஓடும்போது எனக்கு பொறுமை அவசியம். நான் ட்ராக் மாறிடக்கூடாது. லெக்க சீக்கிரமாக அந்த உரிய நேரத்திற்குள்ள போய் நான் சேரணும். அப்பதான் அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எனக்கு நியமித்திருக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடுவதற்கு எனக்கு பொறுமை அவசியம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கனி கொடுப்பதற்கு பொறுமை அவசியம். அந்த விதை விதைக்கப்பட்டுருச்சு. விதைச்ச உடனேயே அது தன்னை வெளிப்படுத்துவது இல்லை, மறைந்திருக்கிறது. அது எங்கே வைக்கப்பட்டதோ அந்த இடத்திலே அது மறைந்திருக்கிறது. அதுக்கு தெரியும் நான் கனி கொடுக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அது 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். அப்ப அது மேலே கனி கொடுக்கிறது வரைக்கும் அந்த விதை என்ன செய்தா கீழே வேர் கொள்கிறது. கீழே வேர் கொண்டு மேலே கனி கொடுக்கிறவர்கள். அதுதாங்க நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அப்ப எது வரைக்கும் நான் கனி கொடுக்கிறது வரைக்கும் அந்த விதை பொறுமையோடு கூட காத்திருக்குது. அதை இப்படி வச்சுக்கிறோம். விதைத்தர நான் விதை ஒரு பக்கம் காத்திருக்குது. அந்த விதையை விதைச்சிருக்கிறேனே, நான் ஒரு பலனை எதிர்பார்த்து தானே நான் அந்த விதையை விதைச்சிருக்கிறேன். நல்ல நேரத்துல விதைச்சிட்டேன். நான் கனியை பெற்றுக்கொள்கின்ற வரைக்கும் அது எத்தனை வருஷமோ அது வரைக்கும் நான் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அப்ப நற்பலனை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். பாருங்க, 4 காரியங்கள் இங்க சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை அவசியம். கர்த்தரின் வருகைக்கு காத்திருப்பதற்கு பொறுமை அவசியம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல ஓடுவதற்கு பொறுமை அவசியம். நற்பலனை காண்பதற்கும் பொறுமை அவசியம். பொறுமை அவசியம். இன்னும் ஒண்ணை மட்டும் சொல்லிட்டு நான் இன்னும் சில குறிப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஒண்ணை மட்டும் செஞ்சு நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். இந்த பொறுமை எதோடு கூட சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். 2 பேதுரு 1:6. 2 பேதுரு ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், சேர்த்து வாசி முடிச்சு. தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குகள். இப்ப இந்த பொறுமையோடு கூட எதெல்லாம் இணைந்திருக்க வேண்டும்? இப்ப இந்த வசனத்துல பாருங்க, இப்ப பொறுமை சென்ட்ரல்ல இருக்குது. அந்த பொறுமைக்கு முன்னாடி என்ன இருக்கு? இச்சை அடக்கம். பொறுமைக்கு பின்னாடி என்ன இருக்குது? தேவ பக்தி. இப்ப என்னுடைய இந்த ஆரோக்கியமான பொறுமைக்கு முன்னாடியும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. என்ன? இச்சை அடக்கம். அடுத்தது என்ன? தேவ பக்தி. இந்த 2 தாங்க இந்த பொறுமைய பாதுகாத்து கொண்டிருக்கு. அப்ப என் பொறுமையோட கூட இணைந்திருக்க வேண்டியது என்ன? இச்சை அடக்கமும் இணைந்திருக்கணும். அந்த ஆரோக்கியமான பொறுமைக்கு ரொம்ப அவசியம் இச்சை அடக்கம். அங்க முன்னாடியும் அது ஒரு பாதுகாப்பா இருக்குது. பின்னாடி என்ன இருக்குது? தேவ பக்தி. இப்ப இந்த 2ஐயும் உள்ளடக்கிய ஒரு மனுஷர் பார்க்கிறோம்.
யோசேப்பு தப்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வருது. போத்திபாருடைய மனைவி தவறு செய்வதற்காக அழைக்கின்றார். அப்ப இவருக்கு வயசு என்ன? 17 வயசு. ஒரு இளைஞனுக்குரிய மனோபாவம். ஆனா இப்ப அவரு இந்த 2 காரியத்தை உள்ளடக்கி பேசுறாரு பாருங்க. அவளுடைய ஆசைக்கு இணங்கவில்லை. இப்ப இங்க அவர்கிட்ட காணப்பட்டது இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தானாக தேடி வருகிறது. ஆனா இங்க யோசேப்பினிடத்திலே காணப்பட்டது இச்சை அடக்கம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இவ்வளவு பெரிய பொல்லாப்பை என் கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி செய்வது? தேவ பக்தி அங்க வந்துருச்சா? யோசேப்புக்குள்ள அவன் பொறுமையாக இருந்தான். அந்த பொறுமைக்கு பாதுகாப்பா இருந்தது இச்சை அடக்கம். இச்சை அடக்கத்தை தொடர்ந்து அவருக்கு இன்னொரு ஷெல்டர் போல இருந்தது தேவ பக்தி. தேவ பக்தி. நான் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும்? அங்க தேவ பக்தி தலை தூக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? தன்னுடைய இச்சைகளை எல்லாம் அடுக்கி கொள்றார். இச்சை அடக்கம். இப்ப யோசேப்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுகிற பல பாத்திரங்களிலே யோசேப்பு ஒருவர். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி அந்த நீடிய பொறுமைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்றோமோ அத இந்த யோசேப்பு செய்து காண்பித்திருக்கிறார். அவருடைய பொறுமை, ஆரோக்கியமான பொறுமைக்கு முன்பாக இச்சை அடக்கம் இருந்தது. அதற்கு பிறகு தேவ பக்தி இருந்தது. சோ இவ்வளவு காரியங்கள். இந்த ஆரோக்கியமான பொறுமையை குறித்து தேவன் நமக்கு தெளிவாக போதித்திருக்கிறார். இந்த பொறுமையை கொடுப்பது தேவன். பொறுமையை கொடுப்பது தேவ வசனம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தீமை செய்து பாடு அனுபவிப்பது அல்ல, நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது அதை பொறுமையோடு கூட சகித்தால் அதுதான் தேவனுக்கு பிரியம். எதற்கெல்லாம் பொறுமை அவசியம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். கர்த்தரின் வருகைக்கு காத்திருப்பதிலே பொறுமை அவசியம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுவதற்கு பொறுமை அவசியம். நற்பலனை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். இந்த பொறுமை அதோடு கூட இணைந்திருக்க வேண்டிய காரியங்கள் 2 காரியத்தை சிந்திச்சோம். முதலாவது இச்சை அடக்கம், அதை தொடர்ந்து வருகிறது தேவ பக்தி. அப்ப எனக்குள்ளாக இந்த ஆரோக்கியமான பொறுமைய, அந்த ஆரோக்கியத்தை நான் தக்க வைத்துக் கொள்ளணும்னா இந்த 2ம் எந்த பொறுமையோடு கூட இருக்கணும். இச்சை அடக்கம், தேவ பக்தி. ஜெபிப்போமா? வெங்கட், நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமான பொறுமை, ஆரோக்கியமான பொறுமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை ஒரு விதையை எடுத்துன்னு போயிட்டு விதைச்சிட்டு அவங்க பாட்டிகிட்ட போய் சொல்லிச்சு. அந்த குழந்தை, பாட்டி நான் ஒரு விதை வச்சுட்டேன், அது ரொம்ப ரொம்ப அழகா வரப்போகுது, அதுல இருந்து பூட்கள் அழகா வரப்போகுது, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து சொன்னாங்க, சரி ஓகே நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் போயிட்டு அந்த குழந்தை பழிச்சான். ஓகே நான் வச்ச விதை அங்கதான் இருக்கா இல்ல யாரா எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து அதை தோண்டி பார்த்து அந்த விதையை எடுத்துட்டு ஓ விதை இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப வச்சுச்சான். திரும்ப அடுத்த நாள் வந்து வந்துச்சான், இன்னைக்கு யாராவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து திரும்ப தோண்டி பார்த்து திரும்ப எடுத்துச்சான். இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டி பார்த்து சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு அவங்க பாட்டி சொன்னாங்களாம், நீ கண்ணில் பார்த்தாதான் அது வளரும்ன்றதுனால, கண்ணில் பார்த்தாதான் அது சரியா இருக்குன்றதுனால நீ அதை தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருக்க, நீ அதை நம்ப மாட்ற. இல்ல, அதை கொஞ்ச நாள் அந்த விதையை விட்டுட்டு அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீ காத்து இருந்து பாரு,
அதை போயிட்டு ஒவ்வொருத்தரையும் குத்திட்டு இருக்காத, அதை போயிட்டு ஒவ்வொருத்தரையும் தோண்டிட்டு இருக்காத. இது நடக்குமா என் வாழ்க்கையில, இது செய்யுமா, இது நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதனை செஞ்சுட்டு இருக்காத. நம்பிக்கையோடு காத்துரு, அப்ப ஆண்டவனுக்கு பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றாங்க. டாக்டரோட ரிப்போர்ட் வந்து வேற மாதிரி வந்துட்டே இருக்கு. ஆனா அவங்க அம்மா பயங்கர விசுவாசத்தோட ப்ரே பண்ணிட்டே இருக்காங்களாம். ப்ரே பண்ணி பாக்குறாங்க. ஆனா வெயிட் பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணும் ஆகல அவங்களுக்கு. கடைசியா ஒரு நாள் அவங்க வாயில இருந்து வந்த ஒரு வார்த்தை, ஏசப்பா என் கண்ணுல நான் எதுவுமே பார்க்கல, ஆனாலும் நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லைனாலும் நான் உங்களை நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொன்னாங்களாம். வாயை திறந்து சொன்னாங்களாம். அப்படி அவங்க வாயை திறந்து சொன்ன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தொடர்ந்து அந்த ஜெபத்தை பண்ணிட்டே இருந்தாங்களா அவங்க குழந்தைக்காக. அந்த குழந்தையோடைய இருதயத்துல, அந்த குழந்தையோட சரீரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துச்சான். நமக்கு எல்லாருக்குமே பைபிள்ல ஒரு பரிச்சயமான ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாயோட வாழ்க்கையில, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அற்புதத்திலையும் இரட்டிப்பான நன்மையை தருவாரு. நம்ம எப்போ பொறுமையோடு காத்திருக்கோமோ. இந்த தாய் ஜெபித்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குழந்தைக்கு ஒரு ஹீலிங் கிடைச்சிச்சு. அந்த தாய் நினைச்சிட்டாங்க, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. என்ன ஆசீர்வாதம்? ஹீலிங், என் குழந்தையே சுகப்படுத்தினார் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை வந்து அவங்க வந்து பெருமையா ரொம்ப பெருசா நினைச்சாங்க. ஆனா அதை காட்டிலும் அந்த தாயோட இருதயத்துல ஒரு பொறுமை என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. இதுதான் இரட்டிப்பான நன்மை. நம்ம கேட்கிற ஒரு காரியம், ஆனா அதோட பொறுமைன்ற ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஷபுரி தரி கலகர பாபா. பொறுமை என்ற ஒரு ஆசீர்வாதத்தங்க நம்ம அவருக்காக காத்திருக்கும் போதுங்க. ஏசாயா 40:31 இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க சொல்லிட்டு. யாரு? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். அவங்க ஓடுவாங்களாம், அவங்க நடப்பாங்களாம், ஆனா அவங்க சோர்ந்து போக மாட்டாங்களாம், அவங்களை இளைப்படைய மாட்டாங்களாம். யாருங்க அது? யாரு? அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம தாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுமா? அந்த பொறுமையிலையும் ஆரோக்கியமான, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷபுரி தரி கல்லகர பாபா. நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தை குறிச்சு கேட்டோம், ஆரோக்கியமான அன்பை குறிச்சு கேட்டோம், ஆரோக்கியமான பொறுமையை குறிச்சு இந்த நாளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான விசுவாசமும் இருக்குல்ல. ஹல்லேலூயா. ஓ ரீபா ரீதாரி கலகரபா. இந்த 4 காரியத்திலுங்க ஆரோக்கியமாக. ஓ ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. ஆமாப்பா அப்பா, பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற அப்பா, இந்த மீட்டிங்ல இணைந்திருக்க அநேக பேர் அநேக காரியங்களுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்காங்க ராஜா. ஆமாப்பா, ஒரு சில நேரத்துல முடியாம அப்பா வாயில திறந்து எங்களால முடியலையேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தானே சொல்றாங்க கர்த்தராஜா. அப்பா அந்த பொறுமை ஆரோக்கியமான பொறுமையாக அவங்களுடைய இருதயத்துல நீங்க அப்பா கர்த்தராஜா அதை வளர்த்து கொண்டிருக்கீங்க கர்த்தராஜா. அப்பா அதை செயல்படுத்தி கொண்டிருக்கீங்க கர்த்தராஜா. அப்பா அந்த காத்திருக்கும் நேரம் அது ஒரு வீணான நேரம் இல்ல, அது ஒரு வளர்ச்சியின் நேரம் அப்படின்றது ராஜா. இந்த நாள்ல நீங்க அப்பா எங்களோட கூட திட்டவும் தெளிவாக பேசியிருக்கீங்க ராஜா. காத்திருப்பது அது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு சக்தி அப்படின்றத ராஜா எங்களுக்கு நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஷபுரி தரி கலகர பாபா. அப்பா மனிதன் தான்பா, மனிதனுடைய செயல் எப்படி இருக்குன்னா அவசரம், ஆனா கடவுளுடைய செயல் பொறுமையான ஒரு திட்டமா இருக்கும். அவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற காரியம் ஒரு பொறுமையான திட்டமாக இருக்கும். ஆபிரகாமால 10 வருஷம் வெயிட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, யோசேப்பால அநேக நாட்கள் வெயிட் பண்ண முடிஞ்சிச்சுங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ஆனா கர்த்தர் அவனை முன்னிலும் பார்க்கிற பின்னிலைமை அவனுக்கு வந்து பெரிதாக இருக்கும்படி செஞ்சார்ல. அவன் வெயிட் பண்ணால. ஆண்டவர் கூட ஏசப்பா கூட 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து அவர் நினைச்சிருந்தாருன்னா வந்துட்டு உடனே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்க முடியல. இல்லையே, உங்களுக்கும் எனக்காக பொறுமையோடு இந்த நாள் நம்ம கேட்போமாங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் ஒரு சில காரியத்தை செஞ்சு கொண்டிருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வருகிற தருணங்க. நீங்க ஆரோக்கியமான ஒரு பொறுமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதனால, காத்து கொண்டிருப்பதனால நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஷபுரிதரை கலகரவா. அப்பா, அந்த ஒரு ஆரோக்கியமான பொறுமைக்காக நன்றி செலுத்துறோம். எங்களுக்குள்ளாக இன்னும் அந்த குவாலிட்டி அதிகமாகட்டும் ராஜா. எந்தெந்த ஏரியால ராஜா நாங்க இன்னும் காத்திருக்கணுமோ ராஜா, அந்த ஏரியால ராஜா எங்களுக்கு அப்பா அதிகப்படுத்துங்க ராஜா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். விசேஷமாக இந்த நாள் அப்பா நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அப்பா அங்களுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அவரை அப்பா விசேஷமாக எங்களுக்கு அப்பா ஒரு பெரிய சொத்தாக நீங்க கொடுத்திருப்பதற்காக நன்றி. உமது வார்த்தையே ராஜா, வேத வசனத்தை விட்டு அப்பா எங்கேயும் போகாம ராஜா, அந்த வேத வசனத்தை எங்களுக்கு இவ்வளவு சுலபமாக அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பா கொடுக்கும்படி ராஜா நீங்க கொடுத்த அப்பா அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். அவருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக ராஜா நாங்கள் அப்பா கர்த்தராஜா நோக்கி பார்க்கிறோம் கர்த்தராஜா. வருகிற நாட்கள் ராஜா எங்கெல்லாம் விதைக்கிறாரோ அங்கெல்லாம் 30, 60, 100 அப்பா பலன் அப்பா கர்த்தராஜா காணும்படியாக, கண்கள் காணும்படியாக ராஜா நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா அப்படியாக ராஜா அப்பா அண்ணாள் குழந்தைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கோம் கர்த்தராஜா. அந்த மகளை உங்க கத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன் கர்த்தராஜா. அப்பா சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டுங்க ராஜா. ஒரு பரிபூர்ண சுகத்தை அந்த குழந்தைக்கு நாங்க கட்டளை எடுக்கிறோம் கர்த்தராஜா. நாங்களும் அப்பா ராதிகா சிஸ்டரோட பொறுமையோடு காத்து கொண்டிருக்கோம் ராஜா. அப்பா பிரான்சிஸ் பிரதருக்காக, சத்யா சிஸ்டருக்காக, அப்பா சத்யா சிஸ்டருக்கு இம்மட்டும் கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. பிரான்சிஸ் பிரதருடைய வாழ்க்கையிலும் கர்த்தராஜா அந்த ஜாப் சிச்சுவேஷன் ராஜா அப்பா ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் சொல்ற ராஜா. அப்பா நாங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஜாயோட அவங்க அம்மா அப்பா கர்த்தராஜா அவங்களுக்கு அப்பா கர்த்தராஜா ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் சொல்றாங்க. பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அப்பா சொல்லப்படாத அநேக பேர் இருக்கு ராஜா. இந்த மீட்டிங்ல அநேக பேர் அப்பா ஜாயின் பண்ணிருக்காங்க ராஜா, கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அப்பா ஒரு மாற்றம் உண்டாகாதா, என் குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகாதா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராஜா பல்லை கடித்து கொண்டு ராஜா பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறது நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. இந்த அப்பா இந்த காத்து இருக்கிற காரியத்தை நீங்க அறிந்திருக்கீங்க. பொறுமையோடு அவங்க அப்பா அது ஆரோக்கியமான பொறுமையாக அப்பா கர்த்தராஜா இந்நாள் முதற்கொண்டு கர்த்தராஜா அப்பா இது வரைக்கும் காத்திருந்தது இல்ல ராஜா, இந்நாள் முதற்கொண்டு அது ஆரோக்கியமான ஒரு பொறுமையாக நீங்க மாற்றுவதற்காக நன்றி ராஜா. அதன் மூலியமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. ஜாப் சிச்சுவேஷன் ராஜா விக்னேஷுக்கு அப்பா கர்த்தராஜா ஓ மகன் பொறுமையோடு காத்திருக்கிறது நீங்க அறிந்திருக்கீங்க. அவனுக்கு அப்பா காரியத்தை வாய்க்கப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தராஜா, நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் கர்த்தராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்பட்டோம் கர்த்தராஜா, உங்க நாமம் மகிமைப்பட்டோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.